கேரள மாநிலம் கொல்லம் ரயில் நிலையத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பிரக்குளம் கிராமம். இந்த குக்கிராமத்தில் இருந்து வளர்ந்து வந்த சிறுவன் ஒருவன் பின்னாளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையே வழிநடத்தப் போகிறான் என்று சொல்லியிருந்தார். 70 வருடத்திற்கு முன்னர் அங்கு வாழ்ந்த யாரும் அதை நம்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் வரலாறு அதை நடத்தி காட்டியிருக்கிறது. அதே கிராமத்தில் வாழ்ந்த PM அலெக்சாண்டர் வாத்தியாரின் மகன் மரியம் அலெக்சாண்டர் பேபி, சுருக்கமாக சொன்னால் MA பேபி. ஏப்ரல் 5, 1954 பிறந்த பேபி பிரக்குளம் தொடக்கப்பள்ளியில் ஆரம்ப கல்வி, NSS ஹைஸ்கூலில் உயர்நிலை கல்வி என முன்னேறி கொண்டிருந்த நிலையில் NSS பள்ளியில்தான் அரசியல் அறிமுகம் கிடைத்தது. தற்போது கம்யூனிஸ்ட் அமைப்பின் மாணவர் அமைப்பான ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு முன்னோடியாக இருந்த கேரள ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் அமைப்பின் மூலம் மாணவர் பருவத்திலேயே அவர் அரசியலுக்குள் நுழைந்தார். அதுதான் பின்னாளில் பிடல் காஸ்ட்ரோவை சந்திக்கும் அளவுக்கு அவரை தூண்டியது. SN கல்லூரியில் ப்ரீ காலேஜ் எனப்படும் 12ஆம் வகுப்பில் இணைந்தவர். அதே கல்லூரியில் பின்னர் BA பொலிட்டிக்கல் சயின்ஸில் இணைந்தார். கல்லூரி தொடங்கிய போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அடிப்படை உறுப்பினராகவும் இணைந்து கொண்டார். 1975 எல்லாம் அவருக்கு ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனின் மாணவர் தலைவர் பதவி கிடைத்தது. இதே காலகட்டத்தில் தான் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்தி தன்னை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை எல்லாம் இஷ்டத்திற்கு பந்தாடி வந்தார். அப்படி பந்தாடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மாணவர் தலைவர்களில் MA பேபியும் ஒருவர். இதனால்தான் அடுத்த 2 ஆண்டுகளில் மிக இளம் வயதில் கொல்லம் மாவட்ட கமிட்டியில் உறுப்பினராக அவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். பின்னர் 1984 எல்லாம் கேரள மாநில கமிட்டி மெம்பராகவும் மாற்றப்பட்டார். 1986 வெறும் 32 வயதில் எல்லாம் அவரை ராஜ்யசபா உறுப்பினராக்கி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்த கம்யூனிஸ்ட் தலைமை 35 வயதிலேயே சென்ட்ரல் கமிட்டி உறுப்பினராக்கி கொண்டது. போதாக்குறைக்கு மீண்டும் ஒருமுறை ராஜ்யசபா பதவியை நீட்டித்து 1998 வரை அவரை டெல்லியிலேயே தங்க வைத்தது. இதனால் அவர் தேசிய அரசியலில் கவனம் பெற தொடங்கியிருந்த அதே நேரத்தில் மாநில அரசியலின் நிலவரம் படுவேகமாக மாறியிருந்தது. பினராயி விஜயன் போன்ற தலைவர்கள் மாநில அரசியலில் கோலோச்சும் இடத்திற்கு உயர்ந்து விட்டிருந்தனர். MA பேபிக்கு பிறகு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து கேரள மாநில கமிட்டியில் உறுப்பினராக சேர்ந்து பினராயி விஜயன் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல் மூலம் மாநில அரசியலுக்கு மீண்டும் என்ட்ரி கொடுத்தார் MA பேபி. தேர்தலில் வென்று VS அச்சுதானந்தன் அமைச்சரவையில் கல்வி கலாச்சாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். கலையையே போற்றி போற்றி வளர்த்திருந்தாலும் கடவுள் மறுப்பு கொள்கையில் உறுதியாக இருந்ததால் MA பேபிக்கான எதிர்ப்புகளும் இருந்து கொண்டேதான் இருந்தன. அது அவர் அமைச்சரானதும் வேகம் எடுத்தது. அதிலும் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் மதமில்லா ஜீவன் என்கிற பாடம் சேர்க்கப்பட்டது கல்வித்துறையில் கடும் விமர்சனத்துக்குள்ளானது. இதனால் அந்த பாடமே நீக்கப்பட்டது. 2011 மீண்டும் MLA ஆனவரை 2012 கண்ணூரில் நடந்த CPM கூட்டத்தில் பொலிட் பியூரோ மெம்பராக பதவி உயர்த்தியது CPM தலைமை. மாநில அரசியலில் ஏகத்துக்கு போட்டி அதிகரித்திருந்ததா அவரும் தேசிய அரசியலின் பக்கம் கவனத்தை திருப்பிவிட்டார். இதனால் கேரள மாநில கம்யூனிஸ்ட் என்றால் மாநிலத்திற்கு பினராயி விஜயனும் தேசிய அளவில் MA பேபியும் என்கிற நிலை உருவானது. அதை வைத்துத்தான் 2014 மக்களவை தேர்தலில் தனது சொந்த தொகுதியான கொல்லத்தில் களமிறங்கினார். ஆனால் NK பிரேமச்சந்திரனை எதிர்த்து அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இதனால் முழுக்க கட்சி பணிகளில் கவனம் செலுத்தியவரை மதுரையில் நடந்த CPM மீட்டிங்கில் வைத்து சீதாராம் யெச்சூரிக்கு பிறகு தேசிய பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறது CPM தலைமை. இதன் மூலம் நம்பூதிரி பாட்டுக்கு பிறகு CPM-ஐ வழிநடத்தப் போகும் 2வது மலையாளி என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார் MA பேபி. 50 ஆண்டுகளாக களத்தில் இருந்தாலும் இன்னும் 1 சென்ட் நிலம் கூட சொந்தமாக வைத்துக் கொள்ளாமல் கட்சி அலுவலகத்தில் வசித்து வருகிறார். தற்போது 70 வயது மட்டுமே ஆகும் பேபி அடுத்த 3 ஆண்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்த இருக்கிறார்.